ஆண்டவா கன்சல்டன்சி எந்திர விற்பனை நிறுவனம் குறுகிய காலத்தில் 74 எந்திரங்களை காம்பேக்டிங் மிஷின் இது மாதிரி நிறைய ஃபினிஷிங் மிஷின்களை அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இத்தாலி தொழில்நுட்பம் கொண்ட சின்டெக் மிஷினரிஸ். இது நிட்டட் ஃபேப்ரிக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் இது. அதை பற்றி இதனுடைய இயக்குநர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, ஆண்டவா கன்சல்டன்சி. அதே போல் சின்டெக் அந்த இத்தாலி தொழில்நுட்ப அந்த எந்திர நிறுவனத்தினுடைய அவங்களுடைய டாக்டர்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள், அவங்க சாரி கட்டியிருக்காங்க. நம்முடைய இந்தியாவுக்கு வந்தோன்னா இந்திய கலாச்சாரத்தின்படி நாங்கள் சாரி வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய பெண்களை போல அவங்க அழகாக சேரீ கட்டியிருக்காங்க. நாங்களும் எங்களுடைய எந்திரங்களை பற்றி என்னுடைய இயக்குநர்களோடு நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்முடைய தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, இந்திய கலாச்சாரத்தை வெளிநாட்டினரும் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு இவங்க பாருங்கள் அழகாக சேரீ கட்டியிருக்கிறது ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க விருப்பத்தை உடனே நிறைவேற்றி அந்த அரங்கத்தில் இருக்கிறாங்க. வாங்க அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வெல்கம் டு திருப்பூர் மேடம். சொல்லுங்கள் சார், ஆண்டவா கன்சல்டன்சி பற்றி, இந்த மிஷின் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் ஆண்டவா கன்சல்டன்சி, நான் மிஸ்டர் உதயகுமார் பார்ட்னராக இருக்கோம். ஒரு கடந்த 7 வருடத்தில் 74 மிஷின் சேல் பண்ணியிருக்கோம். சின்டெக் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற கம்பெனி உலகம் பூரா 220 மிஷனுக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. சின்டெக் எல்லாத்துலேயும் முன்னிலையாக இன்னைக்கு வரைக்கும். இவங்க மரியா பெனோசோ சின்டெக் ஓனர், அன்பெனோசோ சின்டெக் ஓனர் நேரில் வந்திருக்கிறாங்க. புதுசாக இப்போ ஈஸி பவர்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ வேர்ல்டு வைட் பேட்டர்ன். முதல் முறையாக காம்பேக்டிங் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. ஃபேப்ரிக் ஃபீலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 3வது மிஷினாக ஓரியண்டல்னு சொல்லிட்டு லூதியானாவில் சேல் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கியாச்சு. நம்ம ஏரியாவில் இன்றைக்கி 4வது மிஷின் தான் வாங்க போகிறோம். அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சின்டெக் ஓனர் பேசுவாங்க. I'm Maria Panozzo from Italy, Banacam. For the first time we present our new machine Easy Power, and I visit for the first time your country. I'm very happy that I meet my customer and present this new technology in the Tirupur, Tamil Nadu country. So I'm very happy of this. With Andava Consultancy. Banacam. We are very happy to be here and thank you for your warm welcome. We hope that this exhibition will bring some new business, and we are sure of this, and we thank Andava Consultancy, our agent, for the job that they are doing every day. And okay, I repeat, we are very happy to be here, and thank you. We wait for many customers, and okay, that's all. Thank you. Yes. இந்த மிஷினை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக வேர்ல்டு ஃபுல்லாக 2 சிலிண்டர் மிஷின் தாங்க எல்லா பக்கம் பாப்புலராக இருந்தது. அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனது சின்டெக் தான். இந்த 2 சிலிண்டர் மிஷினே இந்த 2 சிலிண்டர் மிஷின் அப்படிங்கிறத தாண்டி இப்போ 3 சிலிண்டர் மிஷின் அப்படின்னு வந்தது. இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆச்சு. இந்த ரீச் ஆனதுனால தான் இந்த 7 இயர்ஸில் 74 மிஷின்ஸ் எங்களால் சேல் பண்ண முடிஞ்சது. இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணினது சின்டெக் தான். இவங்களுக்கு அப்புறம் தான் மற்ற மிஷின்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணாங்க. இப்போ இந்த 3 சிலிண்டரை தாண்டி இப்போ ஒரு ஈஸி பவர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி
இந்த மிஷினுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ரிசல்ட் வந்து வேறு எந்த மிஷின்லேயும் கிடைக்காத லெவலுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் இப்போதைக்கு நம்பர் 1 சொல்லலாம். இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணினதில் நம்பர் 1 மிஷின் இப்போதைக்கு இதுதான் வேர்ல்டில். இதை சொல்லிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். மிக்க மகிழ்ச்சி. 7 ஆண்டுகளில் 7 இயர்ஸ் 74 மிஷின்ஸ் சேல்ஸ் அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச்.